கதிர்குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. விட்டுக் கொடுக்கும் திமுக, தக்க வைக்கும் விசிகாவின் கோட்டை திட்டக்குடி. திட்டக்குடி கடலூர் மாவட்டம். தன் வாழ்நாளை சமூக விடுதலைக்காக அர்ப்பணித்த தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறுவிய சமூக விடுதலை இயக்கமான தலித் பேந்தர் இந்தியா டிபிஐ மதுரையில் தொடங்கப்பட்டாலும் திட்டக்குடி மண் அதற்கு கொடுத்த விலை ஈடு இணையற்றது. 1990களில் தொடங்கி 2000 ஆண்டில் அரசியல் கட்சியாக விசிக பரிமாணமும் கண்டது. இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் திட்டக்குடி மண்ணின் தியாகமும் தொண்டர்களின் மகத்தான பங்களிப்பும் அளப்பரிய துயரங்களும் அடங்கியுள்ளன. இந்த இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தொண்டர்களும் தலைவர்களும் சந்தித்த அடக்குமுறைகளும் வழக்குகளும் விடுதலை போராட்ட காலத்தை காட்டிலும் அதிகம் என்று சொன்னால் மிகையாகாது. சிறையில் தங்கள் வாழ்நாளை கழித்த போராளிகள் உண்டு. எண்ணில் அடங்கா துயரங்களை சந்தித்து காவல்துறையின் அடக்குமுறைகளை எதிர்த்து நின்று இயக்கத்தை வளர்த்தெடுத்த மைய புள்ளி திட்டக்குடி என்பதே மறுக்க முடியாத உண்மை. இளமையிலேயே சமூக பற்று குணத்தொகையன் என்ற குணசேகரன் அத்தகைய தியாக பூமியில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து கடின உழைப்பால் படித்து முதுநிலை பட்டதாரியாகி தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து நிரந்தர ஆசிரியர் பணிக்கு தயாராக இருந்த இளைஞர் ஒருவர் சமூக விடுதலை வேட்கையால் ஈர்க்கப்பட்டார். சமூக அடக்குமுறைகளை கண்டு கொதித்தெழுந்த அந்த இளைஞர் டாக்டர் அம்பேத்கர் வகுத்து தந்த பாதையான கல்வியே சிறந்த வழி என்ற உன்னத கொள்கையுடன் தன் சமூக இளைஞர்களுக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இருந்தார். அவர் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடி என்ற முழக்கம் அடங்கி கிடந்த மக்களை உசுப்பியதைக் கண்டு அச்சமின்றி தானாக முன்வந்து இயக்கத்தில் இணைத்து கொண்டவர் அவரே. முதுநிலை பட்டதாரி விசிகாவின் முதல் ஒன்றிய அமைப்பாளர் குணசேகரன் என்ற குணத்தொகையன். களப்பணிகளின் நாயகன் குணசேகரன் அவர்களின் இயக்க பாதை மிகவும் கரடு முரடானது, ஆபத்தானது. எழுச்சி தமிழர் அவர்கள் திட்டக்குடிக்கு இயக்கத்தை கொண்டு வந்த காலம் முதல் இன்று வரை அவர் களத்தில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகிறார். அவர் இந்த பகுதியின் ஒரு பகுதி தலைவர்.